ஐயா வணக்கங்க. நாங்கள் உடல்பேட்டையில் வரேன். உடல்பேட்டை அண்ணா சாஹிப் சார்பாக நாங்கள் சிவகுமார் ஐயா வீரையனோட வந்திருக்கோம். இங்கே இடையகோட்டை வந்தோம். இடையகோட்டை வந்தோம். அங்கே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு 16 நாள் மட்டும் முன்னாடி மட்டும் முகப்பு நல்லாவும் இருந்தது. இதை பற்றி எங்களுக்கு தெரியல. இதை பற்றி கொஞ்சம் தகவல் சொன்னால் பரவாயில்ல. இது வந்து என்ன, இங்கே இந்த ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து தகனம் பண்ணுறப்ப இங்கே இடையகோட்டை ஜமீனுக்கு அவங்களுடைய ஜமீன் குடும்பத்தில் இறந்தவர்களுடைய தகனங்கள் நடக்கிறப்ப தகன இடம் வந்து அந்த இடத்துல பண்ணுவாங்க. இது என்ன நந்தவன காடு, என்ன காடு சொல்லுவாங்க? இல்லை, இது காட்டு பேர் தெரியல, எனக்கு சரியா இது பண்ண இல்லை. இந்த இடத்துல நடத்துவாங்க. இங்கே வந்து எரிப்பாங்களா? எரிக்கிறது மட்டும்தான். இங்கே புதைக்கிறதுக்கு வந்து அங்கே தனியாக நந்தவனம் தனி இடம். அங்கே இதுக்கிட்ட வந்து போனோம்னா இடையகோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நந்தவனம் இருக்குது. அங்கே வந்து அடக்கம் பண்ணுறது. இங்கே வந்து ஒன்று எரிக்கிறது தகனம் பண்ணுறது. இப்போ இங்கே தகனம் பண்ணுவாங்க. தகனம் பண்ணுறப்ப அந்த தகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சடங்குகள்லாம் நிறைய நடக்கும்ல. சரி, அந்த சடங்குகள் நடக்கிற வரைக்கும் இந்த ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே அதுக்காக வந்திருக்கிறவங்களுக்கு வந்து அமர்றதுக்காக வந்து இது காத்திருப்பு கூடம். இங்கே வந்து ஜமீன்தார் இருக்கிற மட்டும் தான் இங்கே வருவாங்க. இதுக்கு வந்து இந்த ஜமீனுக்கான சலவை தொழிலாளர்னு இருப்பாங்க. ஆமாம், அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா அதுக்கான விரிப்புகளாக விரிச்சு வைப்பாங்க. வந்து உட்கார்றதுக்காக வந்து விரிச்சு வைப்பாங்க, சுத்தம் பண்ணி விரிச்சு வைப்பாங்க. அவங்க அந்த சடங்குகளை முடிவு வரைக்கும் இருந்துட்டு அந்த தகனத்துக்கான அந்த இதை வச்சதுமே கொல்லி வச்சதுமே எல்லாம் வந்து இது போயிடுவோம். இங்கே இருந்து கிளம்பிடுவாங்க. இது வந்து பாரம்பரியமாக நடந்திருக்கு இல்லைங்களா? இது கிட்டத்தட்ட ஜமீன்கள் காலத்தில் வந்து பாளையக்காரர் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 350 வருஷத்துக்கு நடந்தது. கடைசி அப்போ நடந்தது. இப்போ கடைசியாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து அவங்க ஜமீன் குடும்பத்தில் ஒரு அம்மா இறந்தாங்க. சரி, அவங்களுக்காக நடந்தது. இப்போ நீங்கள் நான் நேரில் பார்த்தது வந்து ஜமீன்தார் முத்து வெங்கடாத்திரி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெங்கடாத்திரி நாயக்கர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார். அப்போ அவர் இறந்தப்போ இங்கே வந்திருந்தேன். ஊரே திரண்டு வந்தாங்க. வந்து இது பண்ணுறப்ப நாங்கள் இங்கேருந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து பாளையக்காரருக்கான இது. ஆமாம், அவங்களுக்கு மட்டும்தான், வேறு யாரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் அவங்க மட்டும் பயன்படுத்திருக்காங்க. பயன்படுத்தி ரொம்ப நன்றி. சரி.